மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று அறிவிக்கப்பட்டு அந்த திட்டத்தில் 218 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகளை இன்று காலை முதல் ஆய்வு செய்து வருகின்றோம். குறிப்பாக குளத்தூரிலே இருக்கின்ற வண்ண மீன்கள் விற்பனை உரிமையாளர் மற்றும் தொழிலாளருக்கென்று சுமார் 54 கோடி ரூபாய் செலவில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 138 கடைகள் கட்டுமான பணியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த பணிகளுடைய முன்னேற்றம் குறித்து ஆய்வினை மேற்கொண்டோம். அதைத் தொடர்ந்து யுனைடெட் காலனியில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நூலகத்தை பார்வையிட்டு அந்த நூலகத்தை மேம்படுத்துவதற்குண்டான ஆய்வினை மேற்கொண்டோம். அதைத் தொடர்ந்து வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சாலையோரமாக வசிக்கின்ற மக்கள், கால்வாய் ஓரமாக வசிக்கின்ற மக்கள், பொருளாதாரத்தை நலிவுற்றிருக்கின்ற மக்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் கூட்டுறவு பண்டக சாலை என்ற பெயரிலே இருக்கின்ற இந்த இடத்தில் சுமார் 776 வீடுகள் கட்டுமான பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதேபோல் வாட்டர் பேஷன் சாலை என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெருவில் ஒரு 700 என்று ஒட்டுமொத்தமாக 1476 குடியிருப்புகளை கட்டமைக்கின்ற பணியை இந்த மாத இறுதியில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த கட்டுமான பணியை தொடங்கி வைக்க உள்ளார்கள். இந்த கட்டுமான பணி என்பது திட்டமிடப்பட்டு அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் மக்களிடம் ஒப்படைப்பதற்குண்டான துரித நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். வடசென்னை வளர்ச்சியை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சிந்தையில் தோன்றிய திட்டம் என்பதால் தொடர்ந்து இந்த திட்டத்திற்குண்டான ஆய்வுப் பணிகளை மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற பணிகள் மின்சாரம், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதேபோல் சென்னை பெருநகர மாநகராட்சி பணிகள், அதேபோல் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை மிக வேகமாக செயல்படுத்த மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டதோடு தினந்தோறும் இந்த திட்டத்துடைய பணிகள் முன்னேற்றத்தை தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கவனித்து வருகின்றார். இந்த திட்டத்துடைய நோக்கம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள், கல்வி கற்பதற்கு வெகு தூரம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்கள், சுயமாக பணி செய்வதற்குண்டான தகுந்த சூழ்நிலைக்கேற்ப கட்டமைப்புகள் போன்றவற்றை உருவாக்குவது இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் நூலகங்களை புதுப்பிப்பதும், முதல்வர் படைப்பகம் என்ற பெயரிலே கோவர்க்கிங் ஸ்டேஷன், படிப்பதற்கென்று ஒரு தளத்தையும் பணி செய்வதற்கென்று ஒரு தளத்தையும் உருவாக்குகின்ற முயற்சியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த வகையில் வடசென்னை பகுதிக்குட்பட்ட துறைமுகம், வில்லிவாக்கம், கொளத்தூர், எழும்பூர் திருவிக்கா நகர், ராயபுரம், ஆர்கே நகர், பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் 12 நூலகங்களை தரம் உயர்த்தவும், படிப்பதற்குண்டான இன்டர்நெட் வசதியுடன் கூடிய அரங்குகளை அமைப்பதும், அதேபோல் கோவர்க்கிங் ஸ்டேஷனில் கான்பரன்ஸ் ஹால் உட்பட அவர்கள் பணி செய்வதற்குண்டான வசதிகளை ஏற்படுத்தி தருவதையும் நோக்கமாக கொண்டு அந்த பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றோம். குறிப்பிட்ட அளவில் வடசென்னை பகுதிக்கு வளர்ச்சி என்பது சற்று கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் சற்று நலிவுற்றிருந்ததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே எடுத்துக்கொண்டு வடசென்னையை வாடா சென்னையாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். அதற்கு பேருதவியாக எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய காதர்லா உஷா அவர்களும், நீர்வளத்துறையினுடைய செயலாளர்
அன்பிற்கினிய திரு மணிவாசகம் அவர்களும், சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையாளர் குமரகுருபரன் அவர்களும், அதேபோல் சென்னை பெருநகரத்துடைய சிஎம்டியினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும், இந்த பகுதியுடைய மாநகராட்சியினுடைய ஆர்டிசி போன்ற அனைத்து துறை அதிகாரிகளும் பெருமளவு ஒத்துழைப்பாக இருக்கின்றார்கள். முதல்வருடைய கனவை நிச்சயம் நினைவாக்குவோம். வடசென்னை மக்களுடைய அடிப்படை தேவைகளை முழு முயற்சியோடு நிறைவு செய்வதற்குண்டான ஆக்கப்பூர்வமான அனைத்து பணிகளை மேற்கொள்வோம். தினந்தோறும் இது போன்ற வளர்ச்சி திட்ட பணிகளுடைய ஆய்வுகள், அந்த பணிகளுடைய முன்னேற்றங்கள், அந்த பணிகளுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். ஒரு சில சாலைகளை அகலப்படுத்துவதற்குண்டான திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். அது சென்னை பெருநகர மாநகராட்சி, அதேபோல் பொதுப்பணித்துறை, அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்று பல்வேறு சாலைகளை விரிவாக்குகின்ற திட்டங்களை கையிலே எடுத்திருக்கின்றோம். அது குறித்த ஆய்வு கூட வருகின்ற 15ஆம் தேதி மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய தலைமையில் தொடர்ந்து நெருக்கடியான இந்த பகுதிகளில் சாலை அகலப்படுத்துவதற்கும், சாலையிலே இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றி மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும், பாதசாரிகளுக்கு உண்டான வழிவகைகளையும் காணுகின்ற ஒரு அரசாக இருக்கின்றது. இந்த நெருக்கடியை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய பிராட்வே பேருந்து நிலையம் 74 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பேருந்து நிலையம். அதில் 822 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு பெருந்திட்டத்தை தயாரித்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் உட்பட, வணிக வளாகங்கள் உட்பட, பழைய கட்டுமானமான பொருளகம் உட்பட அனைத்தையும் 9 மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடமாகவும், அதேபோல் கிரவுண்ட் +2 ஒரு பேருந்து நிலையத்திற்கும், மீதம் இருக்கின்ற 6 தளங்கள் வணிக வளாகத்திற்கும் பயன்படுத்த இருக்கின்றது. இது போன்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே அதிமுக்கியத்துவம் தந்திருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிவுநீர் சீராக செல்வதற்குண்டான பாதைகள் போன்றவையும் இந்த திட்டத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை பொறுத்தளவில் சட்டம் 60A என்ன சொல்லுகிறது என்றால், இது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏற்படுகின்ற பொழுது ஒன்று முழுமையாக விசாரித்து இந்து சமய அறநிலைத்துறை ஏற்றுக்கொள்வது, அப்படி இல்லை என்றால் மற்றொரு சட்டப்பிரிவான அந்த சட்டப்பிரிவில் அவர்களே விரும்பி இந்து சமய அறநிலைத்துறை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்புதல் கடிதம் தந்துவிட்டால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கின்றது. அது குறித்த சட்ட நிபுணர்களுடைய ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு முதல் கட்டமாக நம்முடைய துறையினுடைய ஈஓ அந்த திருக்கோயிலுடைய அந்த மடத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்குண்டான கடிதத்தை பெற்றிருக்கின்றார். அது குறித்து கலந்தாய்வு இருக்கின்றது. இன்று அல்லது நாளைக்குள் இறுதியான ஒரு முடிவை இந்து சமய அறநிலைத்துறை தெரிவிக்கும். அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது இனிமேல் பட்டு முழுமையாக விசாரித்தால்தான் தெரியும். சொத்தகரிப்பு என்பது ஒரு புறம் என்றாலும் இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் புகார்கள் வருவதற்கு முன்பாக எதிலும் தலையிடுவதில்லை. புகார்கள் வரப்பெற்ற பிறகு அந்த புகாரின் தன்மையை அறிந்து உண்மை என்று இருக்குமானால் இந்து சமய அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்க எந்த சூழ்நிலையும் தயங்காது. இன்னார் இனியவர் என்ற பாகுபாடு எங்களுக்கு இல்லை. போட்டி பயத்தால் அரசு ஊழியர்கள் பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்காரு. ஏதாவது தினந்தனா ஒரு செய்தி வேணும்னால ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. அரசு ஊழியர்களை பொறுத்தவரை எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்றொரு அங்கம். கடுமையான நிதி நெருக்கடி பல்வேறு சூழல் இருந்தபோதும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பேணி காக்கின்ற முதல்வராக, அவர்களுக்காக பல்வேறு அரசின் சார்பில் திட்டங்களை வகுக்கின்ற முதல்வராக, அவர்கள் நலனத்தை அக்கறை கொண்டவர். எங்களில் ஒருவராகத்தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளையாகத்தான் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார் என்ற ஒரு பெரிய வைத்தறிச்சல் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில் அதனால் ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று பார்ப்பார்கள். இலவு காத்த கிளியாகத்தான் அவர் இருப்பார். ஒரு பலமான கூட்டணி அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும், இல்லை என்றால் மீண்டும் உதயசூரியனை அவர் பேட்டியிலே சொல்லுவதை பார்த்தால் அவர் பலமில்லாதவராக இருப்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக அரசியல் களத்தில் இருக்கின்றது. 2026 200 என்பது நிச்சயம், 234 தொகுதிகள் என்பது லட்சியம்.
கூட்டணியுடன் யார் வந்தாலும் கூட்டணிக்கு நாங்கள் எடுத்துக்கிற மாதிரி சொல்றாரு. நிலைப்பாடுல மாற்றம் தான் சொல்லப்படுது திமுக. அவருடைய தன்மானம், அவருடைய அரசியல் சூழ்நிலை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். யாரால் முதலமைச்சரானாரோ அவரையே எதிர்த்து பேசக்கூடியவர், அவரால் நான் ஆகவில்லை என்று எடுத்துக் கூறுபவர், நிலையில்லாத ஒரு மனிதர். அவருக்காக நேரத்தை செலவிட விரும்பவில்லை. காங்கிரஸ் கட்சியினர்